வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி முதலாவது நாளே அபாரமான ஆட்டம். வரலாறு காணாத ரொம்ப மோசமான படுதோல்வியை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த டே ஒன்லையே அவங்க உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இது வரைக்கும் நம்ம இந்திய கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு புதிய சாதனையையும் இந்த மேட்ச்சில் இன்னைக்கு டே ஒன்ல நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு காலையில் அப்போலோ டயர்ஸ் அப்படிங்கிற அந்த புதிய ஜெர்சி ஸ்பான்சரோட தான் நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு மேட்சை இன்னைக்கு காலையில் விளையாட துவங்கியிருந்தாங்க. ஸோ சுப்மன் கில் நம்ம இந்திய அணியின் புதிய டெஸ்ட் கேப்டன் அவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவ்வளோ துரதிர்ஷ்டமாக அவருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி இன்றைக்கும் கில் அவர் டாஸ் இழந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சில் டாஸ் இழக்கிறது ஒரு துரதிர்ஷ்டமாக அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து மண்ணில் போய் கில் அவர் விளையாண்ட 5 டாஸையும் கில் அவர் தோற்று போயிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியே ஆகணும். ஸோ ஆக மொத்தம் கில் கேப்டனாக 6 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்டுட்டாரு. 6 ஆட்டமும் டாஸ் தோற்றுருக்காரு அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப பெரிய ஒரு துரதிர்ஷ்ட வசமான விஷயம் இது கில் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அந்த வகையில் வெஸ்ட் இண்டீஸ் நாங்கள் டாஸ் ஜெயிச்சிட்டோம், நாங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்க. ஆனால் அவங்க எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தவறான முடிவு அப்படின்னு நம்ம இந்திய அணி ரொம்ப சீக்கிரமாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு உணர்த்திட்டாங்க. ஏன்னா ஓப்பனராக வந்த சந்தர்பால் அவருடைய மகன் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாண்டுருக்காரு. 11 பந்து ஃபேஸ் பண்ணி ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். சிராஜ் அவர் தான் சந்தர்பால் அவரை அவுட் ஆக்கி விக்கெட்டை தூக்குனார். அதுக்கப்புறமா ஜான் கேம்பல் மற்றொரு ஓப்பனர் அவர் கொஞ்சம் 4 அடித்து எங்கே நல்லா விளையாட போகிறாரோ அப்படின்னு பார்த்தா அவர் கூட 8 ரன்னுக்கே நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் அவுட் ஆகி தூக்கிட்டாரு. இப்படி இருக்க இந்த மேட்ச் தூங்குறப்ப ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் செஷன் அதாவது லஞ்ச் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக விளையாண்டுட்டா அதுக்கப்புறமா பேட்டிங் பிச் மாதிரி மாறிடும், ரொம்ப அபாரமாக ரன் குவிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்திலேயே பிச் ரிப்போர்ட்டில் தகவல் சொல்லியிருந்தது. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே வெஸ்ட் இண்டீஸ் அணி டாஸ் ஜெயிச்சு அவங்க பேட்டிங் பண்ண வந்துட்டு அட்லீஸ்ட் லஞ்ச் வரைக்குமாவது அவங்க பார்த்து விளையாடணும்ல, அந்த பொறுப்பு எதுவுமே இல்லாமல் போட்டுன்னு அடுத்தடுத்துன்னு விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக வந்த பிராண்டன் கிங் அவரும் 13 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். T20 மேட்ச் மாதிரி விளையாண்டு 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அடுத்ததாக வந்த கேப்டனான சேஸ் அவர் தான் கொஞ்ச நேரம் களத்தில் நின்று விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவருமே கூட பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 24 ரன் தான் அடித்தார். அவரும் சிராஜ் அவர் கையில் கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆகி வெளியே போயிட்டார். அதே போல் மற்றொரு சீனியர் பிளேயரான ஷாய் ஹோப் அவரும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ போராடினார். 26 ரன் அதிகபட்சமாக அடித்தார். ஆனால் அவருமே குல்தீப் அவருடைய பாலில் க்ளீன் பவுல்டு ஆகி விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அதுக்கப்புறமா ஜஸ்டின் அவரும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் போட்ட ஒரு அன்பிளேயபிள் பாலில் க்ளீன் பவுல்டு ஆக்கி அவுட் ஆகி வெளியேறினார். ஸோ இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான ரன் ஒரு 32 ரன் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்த கெர்லி அவர் ஒரு 11, வேரிகேன் அவர் ஒரு 8, ஜான் ஒரு 1, இப்படி அடுத்தடுத்து வந்தது எல்லாருமே போலர் தான். பேட்ஸ்மேன்களே அங்கே ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்னா போலர்கள் அவங்க மட்டும் என்ன பண்ணிட முடியும், எல்லாருமே போட்டுன்னு அவுட் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வெறும் 44 ஓவர் மட்டுமே தான் வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டாங்க. ஆனால் எடுத்த ரன் 162. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க பேட்டிங்க்கு வந்ததும் தெரியல, மொத்தமாக அவுட் ஆகி போனதும் தெரியல. அவ்வளவு மோசமாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம இந்திய அணியின் போலர்கள் அவங்களுடைய பந்து வீச்சை தாங்க முடியாமல் போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதில் நம்ம பும்ரா பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். ஸோ இந்த 3 விக்கெட்டுகள் மூலியமாக தான் பும்ரா கிரிக்கெட் வரலாறு நம்ம இந்தியா இதுவரைக்கும் பார்க்காத, முக்கியமாக கபில் தேவ் இன்னும் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே செஞ்ச அந்த ரெக்கார்டை இன்னைக்கு பும்ரா பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்ட் டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பும்ரா தான் இதுவரைக்கும் நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து கம்மியான ஆட்டங்கள்லேயே 50 விக்கெட்டை டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் எடுத்த முதலாவது பிளேயர் அப்படிங்கிற பெருமையை சேர்த்திருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஜவஹர் ஸ்ரீநாத், இஷாந்த் சர்மா, ஏன் நம்ம கபில் தேவ் அவர் கூட இந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுமார் 24, 25, 27 மேட்ச்சுக்கு தான் 50 விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா 24 மேட்சுக்கு கம்மியான மேட்சுக்கு 50 விக்கெட்டுகளை தற்போது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக. இது நம்ம இந்திய அணிக்கு கண்டிப்பாக ஒரு புதிய வரலாறு, யாரும் செய்யாத நிகழ்த்தாத சாதனை இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்தாங்க நம்ம இந்திய அணி. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி எடுத்தது 162. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி மிகப்பெரிய அளவில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை புரட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்
அவருடைய துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் இருந்து மாற்றம் அடைஞ்சு சற்றே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வால் அவர் பேட்டிங் பண்ணார். ஸ்லோவாக விளையாண்டார். அதாவது எப்படியாவது 100 அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோட தான் ஜெய்ஷ்வால் அவர் பேட்டிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு மறுமுனையில் கே எல் ராகுல். அதே போல் ஜெய்ஷ்வால் 2 பேருமே ஸ்லோவாக விளையாட நம்ம இந்தியனின் ஸ்கோரும் மெதுவாக தான் உயர்ந்துச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு ஒரு கெட்ட செய்தி மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா மைதானத்தில் மழை பிடிச்சிக்கிச்சு. அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் காலையில் இந்த மேட்ச் துவங்குறப்ப மழை பெய்யறதுக்கான அந்த கிளைமேக்டே கிடையாது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அந்த ஒரு டீ பிரேக்குக்கு அப்புறமா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண வந்தாங்க. கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதால் ஆட்டத்தினுடைய மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லைடாக பார்த்தீங்கன்னா அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் அவங்க பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜெய்ஷ்வால் தேவையில்லாமல் அவர் அவுட் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. அரை சதம் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா 36 ரன்லேயே ஜெய்ஷ்வால் அவருடைய விக்கெட்டை பரிதாபமாக இழந்தார். அதே போல் அதுக்கப்புறமா வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஆட்டத்தில் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்னைக்கு அபாரமாக விளையாட போகிறாரு அப்படின்னு பார்த்தா சாய் சுதர்ஷன் அவர் கூட 7 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே கிளைமேக்டே ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருந்ததால் இந்திய பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் தடுமாறவே ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் சுதர்ஷன் பிக் இன்னிங்ஸ் விளையாட வேண்டியவர் 7 ரனில் பரிதாபமாக அவுட் ஆகி வெளியேறினார். இப்படி இருக்க அதுக்கு அப்புறமாக தான் கேப்டனான சுப்மன் கில் அவரே உள்ளே வந்தார். சுப்மன் கில் நிதானமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அதே போல் மறுமுனையில் அது வரைக்கும் பொறுமையாக விளையாண்ட கே.எல்.ராகுல் அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார். ஸோ கே.எல்.ராகுல் எப்பெல்லாம் நம்ம இந்தியா தடுமாற்றத்தில் இருக்காங்களோ அந்த எல்லா நேரத்துலையுமே நம்ம இந்திய அணியை காப்பாற்றிருக்காரு கே.எல்.ராகுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் கே.எல்.ராகுல் ஒரு பிக் இன்னிங்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னிங்ஸை கே.எல்.ராகுல் நம்ம இந்திய அணிக்கு எதிராக இன்னைக்கு விளையாண்டிருந்தார். ஆனால் மறுமுனையில் கேப்டனான சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே மேட்சை ஸ்லோவாக பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் கில். அதே போல் 50 அடிச்சதுக்கப்புறமா கே.எல்.ராகுல் 2 பேருமே ரொம்ப ஸ்லோவாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே முடியறதுக்கு ஓவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிக்கிட்டே வந்துச்சு. ஸோ கடைசி நேரத்தில் விக்கெட் எழுந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம இந்திய பேட்டர்கள் 2 பேருமே பந்து வீணானா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஒரு போர் இன்னிங்ஸ், போர் பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக கடைசி வரைக்கும் கே.எல்.ராகுல் அதே போல் சுப்மன் கில் 2 பேருமே அவங்களுடைய விக்கெட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க. 38 ஓவர் நம்ம இந்திய அணி விளையாண்டுருந்தாங்க. 121 ரன் எடுத்திருந்தாங்க. இன்னும் 41 ரன் மட்டுமே நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள விட பின்தங்கி இருக்காங்க. இன்னும் அடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 2 நாட்களுக்கு பிச் நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நாளைக்கு டே 2 அதுக்கப்புறமா டே 3 பேட்டிங் பிச்சாக ஒரு சிறப்பான பிச்சாக கண்டிப்பாக இந்த பிச் இருக்கும். நிச்சயமாக நம்ம இந்தியா 2 நாள் வச்சு பேட்டிங் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கோரை அழிச்சிடலாம். அதுக்கப்புறமா 4-5 கண்டிப்பாக ரொம்ப கடினமான பிச்சாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு தோல்வி இந்த மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க அடையிறதுக்கான வாய்ப்பு தற்போது நம்ம இந்திய அணி ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் நம்ம இந்திய அணிக்கு அபாரமான வெற்றி முதலாவது நாள்லேயே நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஆனாலுமே இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் தற்போது இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா நல்ல லீடிங்லையும் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு டே 2ல் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு.